ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா எனக்கு ஒயிட் சாஸ் பாஸ்தானா ரொம்பவே பிடிக்கும். கெஃபேக்கு போன உடனே 100 ஐட்டம்ஸ் மெனுவில் இருந்தாலும் மெனுவை பார்க்க கூட மாட்டேன். டைரெக்டாக ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் ஆர்டர் பண்ணுவேன். எல்லோரும் என்னை கேட்பாங்க, உனக்கு போரே அடிக்காதா, இதே சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்ட்டு. பட் சீரியஸ்லி நான் சொல்லுவேன், இது போர் ஆகுற மாதிரியான டிஷ்ஷே கிடையாதுங்க. அந்த க்ரீமியாக மில்கியாக ஒரு டேஸ்ட் இருக்குல்ல, அதுதான் என் வீக்னஸ்ஸே. ஸோ இன்றைக்கி எனக்கு எப்போ போர் அடித்தாலும் அது பசித்தாலும் அது ஏதாச்சும் கிரேவிங்ஸ் இருந்தாலும் நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணி சாப்பிடுவேன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, அந்த லைக் பட்டனை மட்டும் கொஞ்சம் தட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் பட்டர் கொஞ்சம் ஊற்றிட்டு அது மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் கார்லிக் கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கெஃபே ஸ்மெல்லே கொஞ்சம் வரும், செமையாக இருக்கும். அப்புறமா 2-3 ஆனியன்ஸ் மட்டும் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு சாட் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் பெப்பர், அப்புறம் கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் வேணும்னா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் சாட் பண்ணிவிட்டு, அப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி சாட் பண்ணிவிட்டு, அப்புறம் மில்கை வந்து போர் பண்ணிவிடுங்க. இதை போர் பண்ணும்போது அதை கலக்கிட்டே இருக்கணும், லம்ஸ் வந்து விழுந்துடவே கூடாது. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பாயில் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருந்த அந்த மக்ரோனி பாஸ்தா இருக்குது இல்லையா, அதை எடுத்து நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது பாஸ்தா கூட இந்த சாஸ் ஃபுல்லாகவே எல்லாமே நல்லா கோட் ஆகிடும். கோட் ஆகி நல்ல டெக்ஸ்சரில் வரும். ஸோ ஃபைனலாக எனக்கு இப்படி தான் வந்தது. நம்ம சீஸ் வேணும்னா கொஞ்சம் இல்லை நிறையாவே ஆட் பண்ணிக்கலாம். பாய்.